ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போது நம்ம ஒரு சூப்பரான ஃபோட்டோ எடிட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது நம்ம ஆண்ட்ராய்டு ஃபோனில் ஒர்க் பண்ணுற ஒரு ஃபோட்டோ எடிட்டரில் நம்ம தமிழ் பாண்ட்ஸ் எல்லாம் எப்படி கொண்டு வந்து அதில் ஆட் பண்ணி எழுதுறது, நமக்கான ஒரு இமேஜை வந்து நாம் எப்படி க்ரியேட் பண்ணிக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். முதல்ல ப்ளே ஸ்டோர் போவோம். போயிட்டு ப்ளே ஸ்டோரில் ஃபோட்டோ எடிட்டர் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ப்ளூ கலர் ஷேடோ இருக்கு பாருங்கள், அந்த ஃபோட்டோ எடிட்டரை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நியூ அப்படின்னு ஒரு டாக்குமெண்ட் போட்டுக்கலாம். என்ன சைஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. நமக்கு ஒரு புது டாக்குமெண்ட்ஸ் வந்து ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் இந்த எடிட்டரிங் கூட நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். இப்போ டெக்ஸ்ட் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டு நம்ம டெக்ஸ்ட் பண்ணுவோம். முதல்ல ஒரு இமேஜ் அப்ளை பண்ணிக்கலாம். பாருங்கள், இமேஜ் போயிட்டு ஓப்பன் ஆகுது. நமக்கு என்ன இமேஜ் வேணும் அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இந்த திருவள்ளுவர் வச்சுக்கிறேன். அப்ளை கொடுத்துட்டேன். ஸோ உங்களுக்கு பெருசு சின்னது எவ்வளோ பெருசு வேணும்னு பார்த்து வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ ஆல்ரெடி நமக்கு வந்து ஒரு அழகான ஒரு ஃப்ரேம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதுக்குள்ளே எழுதிக்கலாம். இந்த டெக்ஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். பாருங்கள், நிறைய பாண்ட்ஸ் வந்து நம்ம இதில் கொண்டு வந்து எப்படி எழுதலான்னு பார்க்க போகிறோம். பாருங்கள், இந்த யூனிகோட் பாண்ட்ஸ் இது எல்லாமே பாருங்கள் அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ ஸ்டைலாக இருக்குது. பாருங்கள், நமக்கு வேறு மாடலில் கூட நாம் எழுதிக்கலாம். பாருங்கள், கலர் கரெக்ஷன் மாற்றிக்கலாம். டெக்ஸ்ட் போயிட்டு யூனிகோட் பாண்ட்ஸில் போயிட்டு நம்ம வேறு ஒரு பாண்டை செலக்ஷன் பண்ணிவிட்டு இங்கே எழுதி பார்த்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாமே கம்ப்யூட்டரில் ஃபோட்டோஷாப்பில் பயன்படுத்துகிற பாண்ட்ஸ் தான். உங்களுக்கு ஈஸியாக நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலுக்கு தம்ப்நெயில் கூட இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. நமக்கு என்ன பாண்டு வேணும் அப்படின்னு செலக்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கான கலர்ஸும் கூட நம்ம மாற்றிக்க முடியுது. இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இந்த கலர்ஸ்லேயே உங்களுக்கு பிடிச்சது எதுவோ ரொம்ப ஈஸியாக பார்த்து நீங்கள் மாற்றிக்கோங்க. பாருங்கள், இவ்வளோ ஈஸியாக நம்ம இதெல்லாம் உட்காந்து தேடி பார்த்துட்ருக்கிறத விட ஈஸியாக வருது. பாருங்கள், என்ன வேணுமோ நமக்கு எந்த பாண்டில் வேணாலும் நம்ம வச்சுக்கலாம். பாருங்கள், பல டைப்ஸில் தான் வருது. இந்த யூனிகோட் பாண்ட்ஸ் எல்லாமே இதில் சப்போர்ட் ஆகுது. யூனிகோட் பாண்ட் இல்லாமல் வேறு சில தமிழ் பாண்ட்ஸ் இருக்குல்ல, அது கூட இதில் சப்போர்ட் ஆகும். இங்கே பாருங்கள், இன்னொரு பாண்ட் இருக்குது. இங்கே நம்ம எழுதலாம். கலர்ஸ் வந்து இந்த க்ரீன் கலர் வச்சுக்கலாம். கலர் வந்து நீங்கள் மாற்றும் போது இந்த ஃபஸ்ட் இருக்க ரெண்டு காலத்துலேயுமே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி ஆகணும். அப்போ தான் கலர் வந்து உங்களுக்கு மாறும். பாருங்கள், எவ்வளோ பாண்ட்ஸ் வந்து நம்ம இதில் உள்ளே கொண்டு வந்து எடிட் பண்ணிக்க முடியுது. பாருங்கள், அழகாக பண்ணலாம். ஸோ நீங்கள் யாருக்காவது பிறந்த நாளுக்கு வாழ்த்துக்கள் எழுதணும், எழுதி ஈஸியாக எழுதிக்கலாம். இந்த ஃபோட்டோ எடிட்டருக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த பாண்டு மட்டும் தான் சொல்லியிருக்கேன். நம்ம நாளைக்கு இந்த ஃபோட்டோ எடிட்ஸ் எப்படி மீம் க்ரியேட் பண்ணுறது, எப்படி தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறது, எப்படி வந்து இதில் பாண்ட்ஸை வந்து நம்ம எப்படி இதில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை எந்தெந்த மாதிரிலாம் பயன்படுத்துறது, இதில் வந்து லோகோ எப்படி க்ரியேட் பண்ண முடியும், இந்த ஃபோட்டோ எடிட்டரில் லோகோ க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாத்தையுமே வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பாருங்கள், டெக்ஸ்ட்டுக்கு பக்கத்தில் போய் கிளிக் பண்ணால் டெக்ஸ்ட் இருக்கும். அப்படியே நமக்கு என்ன வேணுமோ அதை டைப் பண்ணிக்கலாம். இந்த கீபோர்டு இல்லாதவங்க ப்ளே ஸ்டோரில் போய் பாருங்கள், இல்லைன்னா இங்கே சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் வந்து அந்த கீபோர்டோட லிங்கையும் கூட அடுத்த வீடியோ போடும்போது போடுறேன். இது எழுத்தாணி கீபோர்டு தான். இதில் எழுத்தாணி கீபோர்டில் கூட இப்போ நிறைய மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, வாய்ஸ் ரெக்கார்டு பண்ணால் அது வந்து அப்படியே லெட்டர்ஸாக வந்துடும். நம்ம வந்து ரொம்ப கஷ்டம்லாம் பட வேண்டிய அவசியமே இல்லை. பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே நம்ம லோகோ கூட கொண்டு வந்து வச்சுக்கலாம். என்னோடய லோகோ நான் வைக்கிறேன். பாருங்கள்,
நம்ம ஃபோல்டர் மொத்தமும் ஓப்பன் ஆகும். நம்ம எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படிங்கிறத பார்த்து எடுத்துகிட்டு அப்படியே கொண்டு வந்து வச்சு அப்ளை பண்ணி வேண்டியதான். பாருங்கள், பேஜோட சேனலோட லோகோ கூட இங்கே வைக்க முடியுது பாருங்கள். இது சிம்பிள் தான். நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்படியே இங்கே போனீங்கன்னா சேவ் கேலரியில் அப்படியே சேவ் பண்ணிக்கோங்க. நமக்கு கேலரியில் சேவ் ஆயிடுச்சு. இந்த ஃபோட்டோ எடிட்டருக்கான லிங்க்கும் இந்த பாண்டுக்கான லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். எனக்கு யூடியூப் பிளாட்ஃபார்ம் புதுசு தான். நான் இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன். அப்படி இப்படிலாம் கூட இருக்குது. ஏதாவது நிறை குறைகள் இருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிவிங்க, நான் திருத்திக்கிறேன்.